சிரசுடைய பாவிதனை ஜெயிக்க வாய்த்த தசரதற்கு சேயாயுதிக்க சடம் எடுத்தது போலே சூட்சற்புதமும் மருந்தாக தண்ணீர் வைத்தியங்கள் செய்ததுவும் தரும வைத்தியமாய் தாரணியில் உள்ளோர்க்கு மமது தீர கணக்கெடுத்து பார்த்ததுவும் ஏகாபுரி கணக்கும் யுக கணக்கும் மாகாளி மக்கள் வைகுண்ட பதம் அதை கண்டு தொழுததுவும் கைகட்டி சேவிப்பதும் சான்றோர் சூழ்ந்து நின்று வரதுவும் பண்டார வேசம் பத்தினியால் பெற்ற மக்கள் குளித்து துவைத்ததுவும் கண்டு மாபாவி கலைத்து அடித்ததுவும் சுவாமி வந்தார் என்றவரை நாட்டமாக வீரு செய்த நியாயம் அதும் மனிதனோ சுவாமி வம்பென்று தான் அடித்து தனுவரியா பாவி தடீரும் விட்டதுவும் அன்று பார்த்தெடுத்து ஆளடிமை கொண்டதுவும் வம்பை அழித்து யுகம் வைகுண்டம் தானாக்கி இறையும் மிக தவிர்த்து சொல் ஒன்றால் நாதன் தொல்புவியை ஆண்டதுவும் நாலு மூணு யுகமும் நடு தீர்த்த நியாயம் எதுவும் எதிரி இல்லாமல் வினையில் தாண்டதுவும் நாள் விவரமெல்லாம் எடுத்து வியாகரும் முன்னாள் மொழிந்த முறைநூல் படியாலே நாரணரும் வந்து நடத்தும் வளமை தன்னை காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர்க்கு யாரமாக ஊழ்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதையை அருளுகிறார் அன்போரே பெருகேறித்து புதுமை மிக செய்ததுவும் ஆயர் குலத்தை ஆளாக்கி கொண்டதுவும் சான்றோர் குலத்தை தக்காத்து கொண்டதுவாம் நீண்ட புகழ் தருமம் நிறுத்தி அரசாண்டதுவாம்
ஸ்திரீகளையும் சேர்த்தெடுத்து பலருக்காய் பாவக்கலியுகத்தில் பாராத்தியங்கள் பட்டு 4 பிறவியும் நான் நிலத்திலே பிறந்து பால் குடி தாண்டி பர்வதத்தின் மேல் தாண்டி மனுக்கள் காணாமல் மறைந்து ஒரு 3 நாளாய் தானும் தவம் மதுவாய் சாயுஜ்யமே புரிந்து நல்லோரை எழுப்பி 4 வரமும் கொடுத்து புல்லாரை நரையில் போட்டு கதவடைத்து வானம் இடியால் மலைகள் இழகிடவும் காணம் அதினாடாய் கண்டதுவும் சூரியனும் தெற்கு வடக்காய் திசை மாறி நின்றிடவும் ஒக்கவிநாதன் உரைக்கிறார் அன்போரே. ஐயா உரைக்க அன்போர்கள் தங்கள் முன்னே மெய்யாய் எழுதி விதிப்பேன் நான் என்பதெல்லாம் ஆனை நடை கண்டு அன்றில் நடையதுக்கும் சேனை சரிவதென்ன சிற்றெரும்பு பற்றி என்ன குயில் கூவ கண்டு கூகை குரலாமோ மயிலாட கண்டு வான்கோழியாடினதே மடந்தை தேனீக்கள் வைத்தரசமறிந்து கடந்தை தாடேற்றும் கதை போலியானடி 4 யுகமும் நடு தீர்க்க வந்த பிரான் மேலோந்திரு கதையை எழுதுவேன் என்றதற்கும் எம்பிரானான இறையோனருள் புரிய தம்பிரான் சொல்ல தமியேன் எழுதுகிறேன் எழுதுவேன் என்றதெல்லாம் ஈசன் அருள் செயலால் பழுது ஒன்றும் வராமல் பரமேஸ்வரி காக்க ஈசன் மகனே இயல்பாய் கதைக்கு தோஷம் மகன சூழாமல் வல்வினைகள் காலகிரகம் கர்ம சஞ்சலம் ஆனதுவும் பாலை குருவே வராமலே காரும் காரும் அடியேன் கௌவை வினை தீர வாரும் அடியேன் மனதுள் குடிகொள்ளவே தர்மயுகமாகி தாரணியை ஆளுதற்கு கர்மக்கலியில் கடவுளார் வந்த கதை சாகாதிருக்கும் தரும அன்பு உள்ளோன் வாகாக தரும அம்மானைதான் வகுத்தான் வகுத்த பரமனுக்கும் மாதா பிதாவதுக்கும் தொகுத்த குருவதுக்கும் தோத்திரம் தோத்திரமே தோத்திரம் என்று சுவாமிதனை தொழுது ராத்திரி தூக்கம் அன்பை திருக்கையிலே ஆண்டான ஆண்டே 1016 கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதம் அதில் தேதி 27 சிறந்த வெள்ளி நாளையிலே சுருதியுடன் நித்திரையில் சுபக்கியான லக்கம் அதில் நாதன் என்னருகில் நலமாக வந்திருந்து சீதமுடன் எழுப்பி சொன்னாரே
கனிவாய் மிக திறந்து பிரியமாக சாட்டினார் எம்பெருமான். மகனேயுமாய் மொழியை வகுக்கும் காண்டமதுக்கு முகமுறறிய உரை நீ முதற் காப்பாய். அதின் மேல் நடப்பு உள்ளேயகமிருந்து சரிசமனாய் நான் வகுப்பேன் தான் எழுது காண்டமதை. நான் உரைக்க நீ எழுதி நாடுபதி நலறிய யான் உரைக்க நீ எழுதி அன்போர்கள் தங்கள் முன்னே வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு பூசித்தே நின்ற பூரணங்கள் கிட்டுமடா. படித்தோர் நகைத்தோர் பதில் எதிரியாய் வரைந்தோர் களித்தோர் வறுமை கண்டு கடுநரகம் புக்கிடுவார். மலடியும் கதையை மாவிருப்பத்தோடிலகி பலமளந்தோனை நாடி தான் கேட்பாளமாகில். என்னானை பார்வதியாள் ஈஸ்வரியின் தன்னானை நாணை மதலை உடனே கிடைக்குமடா. குட்டம் அது கொண்டோ குணம் வைத்து கேட்பீராள் இடமதே சொன்னோம் தீரும் தீருவானை. வானமது பூமியிலே மடமடன்று விழாமல் தானவரை உன் விரலால் தாங்கி வைத்த பெம்மானே வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயின்றோனே ஜீவ ஜந்துக்கெல்லாம் ஜீவனுமாய் நின்றோனே பாவ புண்ணியமாய் பாராகி நின்றோனே இமசூட்சமாகி எங்கும் நிறைந்தோனே நம சூட்சமாகிய நாராயண பொருளே. அப்பன் ஆதி நாராயணனுடைய கருணையினாலும் அளப்பெரிய அன்பினாலும் ஐயா நிச்சயித்த வண்ணம் பத்மநேரி பச்சையாறு வைகுண்டபதியிலே இன்று நமக்கு முதல் நாள் திரியேடு வாசிப்பு திருவிழாவானது ஐயாவினுடைய அருளினால் ஐயா நமக்கு அற்புதமாக சீரும் சிறப்புமாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த நன்னாளிலே ஐயா நமக்கு தரக்கூடிய அற்புதமான உபதேசங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து இனி வர இருக்கக்கூடிய தருமயுகத்திலே அழிவில்லாத அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று எம்பெருமாளே நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று